மதுரையில யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்காக வெங்காரத்தை சாப்பிட்டு கல்லூரி மாணவி ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஒரே மாசத்துல 10 கிலோ வரைக்கும் இந்த வெங்காரத்தை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு யூடியூப்ல ஒருத்தர் சொன்னதை நம்பி இந்த கல்லூரி மாணவி நாட்டு மருந்து கடையில வெங்காரத்தை வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. இது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அதிக அளவு வயிறு வலிச்சு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் இந்த துயர சம்பவமும் அந்த மாணவிக்கு நடந்திருக்கு. மதுரை செல்லூர் மீனாமல்புரம் காமராஜர் குறுக்கு தெருவை சேர்ந்த வேல்முருகன் அப்படிங்கிறவருடைய 19 வயது மகள் தான் கலையரசி. இவங்க தனியார் கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்தாங்க. இவங்க தன்னுடைய உடல் எடை அதிகமா இருக்குன்னு சொல்லி பலரும் கிண்டலும் கேலியும் பண்றதாக நினைச்சுக்கிட்டு யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்திருக்கிறாங்க. அதுல வெங்காரம் சாப்பிட்டா உடல் எடை வேகமாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதை நம்பிய மாணவி வெங்காரத்தை சாப்பிட்டிருக்காங்க. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னர் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பிய கலையரசி தனக்கு மீண்டும் அதிகமா வயிறு வலிக்கிறதாகவும் வயிற்றுப்போக்கோட சேர்ந்து ரத்தமும் அதிக அளவுல வெளியேறுது அப்படின்னு பெற்றோர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மீண்டும் மருத்துவமனைக்கு அழைச்சு சென்ற போது அவர் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெங்காரம்னா என்ன அப்படிங்கறது நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. வெங்காரம்ங்கிறது ஒரு சோடியம் டெட்ரோபோரைட் பைகார்பனேட் அப்படிங்கிற ரசாயனத்தை குறிக்கும். இது வெள்ளை நிறத்துல கற்கண்டு போலதான் இருக்கும். இது சொல்ல போனா ஒரு கனிம உப்பு. இத வேதியியல் ரீதியா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது உணவோ இல்ல மருந்தோ கிடையாது. இத தங்கம் உருக்கிறதுக்கும் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய திரவத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ரசாயனம் தான் இது. வெங்காரத்தை சாப்பிடுறது ஆபத்தானதுன்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய நச்சுத்தன்மை இருக்கு. இதை உட்கொண்டா வாந்தி, குமட்டல், வயிற்று வலி ஏற்படுறதோட மயக்கமும் ஏற்படும். இது மூலமா சிறுநீரக பாதிப்பும் ஏற்படும்னு சொல்லப்படுது. மேலும் இதை சாப்பிட்டா உடல் எடை குறையாது அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால எந்த ஒரு மருந்தையும் மருத்துவர்கள் சொல்லாம நாம உடல்ல செலுத்துறது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியா காலத்துல யூடியூபை பார்த்து பலரும் தங்களுக்கு ஏத்த மாதிரி பல வகையான பொருட்களை யூஸ் பண்றாங்க. ஆனா அதோட உண்மை தன்மையை ஆராயாமலும் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை இல்லாமலும் எடுத்துக்கிறது இது போன்ற மிகப்பெரிய பாதிப்பையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வும் சாட்சி. நிறைய வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது, சீட்டெல்லாம் போட்டு ஏமாறாதீங்கன்னு சேஃபான ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு ஜிபேயில், ஃபோன்பேயில் எதுனாலுமே நம்மளால் வந்து கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட ஆரா கோல்டு, கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட கோல்டு வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் அளவுக்கு வந்துருச்சு மேம். இது எந்த அளவுக்கு சேஃப் மேம்? வாங்கலாமா? டிஜிட்டல் கோல்டில் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய ஃபார்மேட் இருக்குது டிஜிட்டல் ஃபார்மேட்டில். ஆனால் இப்போ நீங்கள் ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் கூட வாங்கி வச்சுக்கலாமே தானே. அங்கே தான் ஒரு ஆஃபர்லாம் ஒரு கிளிப் கொடுத்தா போட்டிருக்காங்க, நான் போய் கோல்டு வாங்குற மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டில் செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரிலாம் போய் வாங்காதீங்க, ஆப் மூலமாலாம் போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆப் மூலமாக வாங்குறதெல்லாம் உறுதியாக அந்த கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக அந்த கோல்டெல்லாம் வரவு வைக்கப்படுது உங்களுக்கு எப்படி தெரியுது? யூனிட்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. ஒரிஜினலாக அதுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ், அதுவும் ஃபேக் ஆப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைப் வரும்போதுமா, இந்த 50% 60% லாபம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மோசடி பேர்களையும் நிறைய உள்ளே வந்துடுவாங்க. நிறைய ஆப் கிரியேட் பண்ணி கோல்டு தான் வாங்குறீங்க, கோல்டுங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே டச் பண்ணி கோல்டு பை பண்ணு அப்படின்னு பை பண்ணுறீங்க. அதை ரிடீம் பண்ணி பாருங்கள், திருப்பி விற்று பாருங்கள், அது மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா? இப்போ ஏறி இருக்கும் தானே, கொஞ்சமாவது ஏறுனா அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வருதா? இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இது நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறதுக்கு இப்போ இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரிமா, வாங்கிட்டு உடனே கொடுத்துடலாம், வாங்கிட்டு உடனே அதுக்கு வேணால் போகலாமே தவிர நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்க போகிறேன்னா அந்த ஆப் ப்ரொவைடர் இருப்பாங்களா? ஒருவேளை அப்ளிகேஷன் ப்ரொவைடர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் லீகலாக அவங்க பிரச்சனையில் மாறிட்டாங்கன்னா நீங்கள் வாங்கினது என்ன ஆகும்? ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக, ஆப் மூலமாக வாங்குறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. நேயர்கள், நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று நல்ல கடைகளில் போய் ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் பார்த்து வாங்குறது.
அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் முறையில் தான் வாங்கணும் அப்படின்னா கோல்டு ETF உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கே போங்க. அந்த பேங்க் மேனேஜர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு டிமெட் ஏன்னா எல்லா பேங்க்லேயுமே இப்போ டிமெட் அக்கௌண்ட் சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பேங்க்லேயே அவங்க டிமெட் அக்கௌண்ட் சர்வீசஸ் கேளுங்க, பண்ணி கொடுப்பாங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று இங்கே எப்படி கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்குறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் டிமெட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் தாராளமாக கோல்டு ETFனே இருக்கும், கோல்டு பீஸ்னே இருக்கும். அது நீங்கள் 1 கிராம் இன்றைக்கி 112 ரூபா போயிட்டுருக்கு. நம்மளுடைய சில்வர் 224 ரூபா கிட்ட போயிட்டுருக்கு நிப்பான் இந்தியாவோடது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் விலை கம்மியாலாம் இருக்குது. டாட்டாவில் இருக்குது, ICICI, HDFC இன்னும் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸு. நீங்கள் அதில் போய் உங்களுடைய அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நீங்கள் ஒரே ஒரு யூனிட் முதல்ல வாங்கி பாருங்கள். அது எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது, அந்த பிறகு எங்கே போய் பார்க்குறீங்க, எப்படி ரேட் ஏறுது எப்படி பார்க்குறீங்க, திருப்பி செல் பண்ணியும் பாருங்கள். செல் பண்ணுனா அந்த பணம் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ள வருது, இப்படி ஒரு யூனிட்டில் முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். அங்கே சில்வரும் இருக்குது, சில்வர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சில்வர் ETFன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அந்த மாதிரி வாங்க ஆரம்பிங்க. அது விட்டுட்டு அதை தவிர வாங்குறதாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆன் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஃபண்ட் ஆன் ஃபண்டுலேயே கோல்டு சில்வர்லாம் ஃபண்ட் ஆன் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். அல்லது வெறும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, ICICI, ஆக்சிஸ், HDFC கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னே இருக்கும். அது மியூச்சுவல் ஃபண்டு. 500 ரூபா கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் பணத்தை கோல்டு இருக்கக்கூடியதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் முறைப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன் தான், பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மாலாக நீங்கள் பண்ணலாம். கோல்டில் தான் பண்ணுறீங்க, டிஜிட்டல் முறையில் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சேஃபாக தான் இருக்கும், ரெடிமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் கோல்டுக்கு மட்டும்தான் அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் வேணால் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு. அல்லது கோல்டு ஷாப்பில் போய் இப்போ இருக்க கோல்டு ஷாப் அதுவுமே நல்ல ஷாப்புகளில் போய் நல்ல ஃபார்மேட்டாக வாங்கி ஒவ்வொரு கிராமாக கூட நீங்கள் இல்லை மில்லிகிராமாக வாங்கி சேர்க்க முடியும்னா நீங்கள் சேருங்க. இதுதான் எளிமையான முறையில் லீகலாகவும் சேர்க்கக்கூடிய ஒரு மெத்தடு. இதை விட்டுட்டு நிறைய ஃபேக் மூலமாக நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ பண்ணுங்கள், கொஞ்சம் பணம் முன்பணம் கட்டுங்க, நாங்கள் இன்னும் ரேட் ஏறின பிறகு ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணித்தரோம். இந்த மாதிரி ஃபேக்கான இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் ETF இருக்கிறாங்க, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறாங்க. அல்லது ஷேர் மார்க்கெட்டுன்னு உள்ளே வந்தாங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ், ஜுவல்லரி ஷாப்பே இருக்கே, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமல்லி ஜுவல்லரி, சென்கோ கோல்டு, இந்த மாதிரி நிறைய கோல்டு டீல் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸு. கோல்டு மட்டும் இல்லை, சில்வரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். டிஜிட்டலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இல்லை நான் கிராமாக தான் வாங்கி சேர்ப்பேன் அப்படிங்கிறவங்க மில்லிகிராம் காயின்ஸ் தான் இப்போலாம் வாங்க முடியும். 1 கிராமே உங்களுக்கு 13,000 தொடப்போகுது. ஸோ மில்லிகிராம் காயின்ஸாக வாங்கி அதை சேஃபாக வச்சுக்கிட்டு திருப்பி ஏறும்போது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஆனால் ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு, நம்ம அடுத்ததுலாம் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வர ஆரம்பிக்கும், கல்யாண சீசன்லாம். ஸோ அதனால் ரேட் பட்ஜெட்டுக்கு போது கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் பட்ஜெட் முடிஞ்சு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.